Hi, my dear students. Welcome you all. Yesterday we are going to discussing about data type modifiers. இல்லைங்களா modifiers வந்துட்டு என்னன்னு சொன்னோம். Modifiers can be used to modify the memory allocation of any fundamental data type. அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம வந்துட்டு என்ன fundamental data typeங்கிறது வந்துட்டு என்ன பார்த்தோம்? Integral, float, void. இது மூணு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா fundamental data type. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா மெமரி அலகேஷன்ஸ் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய மெமரி அலகேஷன்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்துட்டு மாற்றுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா மாடிஃபையர்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா திஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ எத்தனை வகையான மாடிஃபையர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய C++ல ஒரு 4 டைப்பான மாடிஃபையர்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்பர் 1 சைன்டு அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேவா, என்ன சொல்றோம்? சைன்டு மாடிஃபையர். ஸோ இந்த சைன்டு மாடிஃபையர்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு என்ன பண்ணும், நமக்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு மென்ஷன்ஸ் பண்றதுக்காக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பைட் தான் வந்துட்டு அலகேட் பண்ணிக்கிறாங்க. பட் இட் அலகேட்டிங் வித் 32 பிட்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ், அதாவது -3 to 768ல இருந்து பிளஸ்ல வந்துட்டு 3 to 767 வரைக்கும் நம்மளால வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா இதுல வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. ஸோ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அன்சைன்டு அப்படின்னு வந்துட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கு. ஸோ இந்த அன்சைன்டு மாடிஃபையர்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இட் ஹோல்டிங் ஒன்லி த இன்டீஜர் வித்தவுட் மைனஸ் சிம்பிள், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடிஃபையர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அன்சைன்டு மாடிஃபையர். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ இல்லைன்னா எங்க இருந்து வேல்யூஸ் எடுத்துக்கும், 0ல இருந்து 65,535 வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதனால வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் மூணாவது கேட்டகரியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கு. ஸோ லாங் அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நார்மலாவே இன்டீஜர் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பைட் அலகேட் ஆகுதுன்னு வைங்க. டேவ் C++ல டர்போவா இருந்தா 2 பைட் தான். இது டேவ் அப்படிங்கறதுனால 4 பைட் இருக்கு இன்டீஜருக்கு. இப்ப லாங் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது அனதர் ஒரு 4 பைட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 8 பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டு இது பண்ணுது. இப்ப இதுதான் வந்து சொல்றோம் ஆல்டரிங் த பேஸ் டேட்டா டைப். அதாவது பேஸ் டேட்டா டைப்னா வந்துட்டு என்ன, ஃபண்டமெண்டலா இன்டீஜருக்கு வந்து 4 பைட்னா லாங் இன்டீஜர் அப்படிங்கும் போது வந்துட்டு என்ன அது அடிஷ்னலா இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் ஆல்டரிங் த பேஸ் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன இருக்கு, நாலாவதா இருக்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஷார்ட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அப்ப 4 பைட் இருக்கிறது வந்துட்டு என்னவா பண்ணும், 2 பைட்டா வந்துட்டு மாறிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மீனிங். ஸோ மாடிஃபையர்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா so modifier is used to modifying the memory allocation. so memory allocations நார்மலா இருக்கக்கூடிய மெமரி இல்லைன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு கூட்டவோ இல்ல குறைக்கவோ இதனால வந்துட்டு முடியும். ஸோ அதனாலதான் இது வந்துட்டு modifiers, otherwise it is called as qualifiers அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மாடிஃபையர்ஸ்லயே வந்துட்டு we have a different kind of suffix for integer and floating point numbers. so suffix அப்படிங்க வந்துட்டு என்ன, இந்த ப்ரீவியஸா நம்ம வந்துட்டு ஆட் பண்றோம் இல்லையா, இன்டீஜருக்கு முன்னாடி சைன்டு இன்டீஜர், அன்சைன்டு இன்டீஜர், லாங் இன்டீஜர், ஷார்ட் இன்டீஜர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா suffix and suffix அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். இப்போ ஒரு நம்பருக்கு அடுத்ததாக இப்போ 45 அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்குறோம்னு வைங்களேன், இது வந்துட்டு என்ன இன்டீஜர் நம்பர் இல்லையா. இப்ப இந்த 45க்கு பக்கத்தாலேயே நம்ம வந்துட்டு ஒரு L அப்படிங்கறது வந்துட்டு சேர்த்தணும்னு இதுக்கு வந்துட்டு என்ன மீனிங்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ 45 அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் த கம்பைலர் லாங் அப்படிங்கிற வந்துட்டு சொல்லும். எல்லுங்கிற வந்துட்டு 45 அப்படிங்கிற வந்துட்டு லாங்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா லாங் டேர்ம்ஸா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங். ஸோ யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் அன்சைன்டு நம்பர்ஸ் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சஃபிக்ஸ் மூலியமாவும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா we can mentioning the values அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ have you clear about it. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, it is a user defined names assigning to specific memory locations
in which the values can be stored. அதாவது நார்மலா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை மெமரியில போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய மெமரி லொகேஷன்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அந்த ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸுக்கு ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we have an address, ஸ்பெசிபிக் அட்ரஸ் இருக்கா, எப்படி நம்ம அட்ரஸ் வந்துட்டு சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ராமு 18 கார் ஸ்ட்ரீட் கரூர் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகுது, ஸோ அந்த ராம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லொகேஷனுடைய பேரு. ஸோ அதை தான் வந்துட்டு சொல்றோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னு கேட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய லொகேஷன்ஸ்க்கு ஒரு நேம் வந்துட்டு செட் பண்றோம். அந்த நேமுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள்ஸ். அப்போ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as an ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸுக்கு நம்ம என்ன ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றோமோ அதே சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா, இந்த வேரியபிளை நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வந்துட்டு அசோசியேட் ஆயிருக்கு. இந்த வேரியபிள்ல வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா அசோசியேட் ஆயிருக்கு. ஒன்னு வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அது என்ன சார் ஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆர் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு நத்திங் பட், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ இப்ப 45 அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த 45ங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆர் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இன்னொன்னு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அது என்ன சார் எல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல் வேல்யூ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த மெமரி அட்ரஸ். அந்த மெமரி அட்ரஸை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்றது தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா எல் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மீன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் கேன் பி அசோசியேட்டட் வித் த வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2 மார்க்ல கேட்கறேன்னா ஆர் வேல்யூ அண்ட் எல் வேல்யூ. ஸோ ஆர் வேல்யூ இஸ் த டேட்டா ஸ்டோர்ட் இன் த மெமரி லொகேஷன்ஸ். எல் வேல்யூ இஸ் த மெமரி அட்ரஸ் இன் விச் த ஆர் இஸ் ஸ்டோர்ட் அப்படின்னு வந்துட்டு எழுதுனீங்கன்னா போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு டிக்ளேரிங் த வேரியபிள். வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம்? ஸோ சிம்பிளா வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். என்ன டேட்டா டைப், நம்ம என்ன டேட்டா டைப் வந்துட்டு பயன்படுத்தணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த டேட்டா டைப் உடைய நேம். ஸோ இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், அடுத்தது என்ன கேரக்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு என்னவா இருக்கலாம் ஃப்ளோட்டா இருக்கலாம், லாங் இன்டீஜரா இருக்கலாம், ஷார்ட் இன்டீஜரா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு கொடுத்தோம்னா வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துட்டு கொடுத்தோம்னா தட் இஸ் கால்டு டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா டைப் என்னது இன்டீஜர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டேட்டா டைப் இல்லையா. இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்றோம்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஏ வேரியபிள். ஓகேவா, ஏங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள். ஸோ ஒரே டேட்டா டைப்புக்கு மல்டிபிள் வேரியபிள் நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஏ பி சி அப் டு எது வரைக்கும் வேணாலும் நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு இன்டீஜர் வேரியபிளுக்கும் எத்தனை மெமரி அலோகேஷன்ஸ் வந்துட்டு டேவ் C++ல வந்துட்டு அலோகேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா 4 பைட். இப்ப இந்த இதுவே எடுத்துக்கோங்களேன் ஏபிசி, இப்ப 3 எலிமெண்ட் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. இப்ப C++ல இன்டீஜர் கேட்டகரியில எத்தனை பைட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணிருக்கும், ஏக்கு வந்துட்டு ஒரு 4 பைட், பிக்கு வந்துட்டு ஒரு 4 பைட், சிக்கு வந்துட்டு ஒரு 4 பைட், டோட்டலா வந்துட்டு எத்தனை பைட் வந்துட்டு அலோகேட் ஆயிருக்கும் 12 பைட்ஸ் வந்துட்டு அலோகேட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மீன் பண்றோம். ஓகேவா, ஸோ ஹேவ் இட் கிளியர் அபவுட் இட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணும்போது we cannot assigning any values. பை டிஃபால்ட்டா வந்துட்டு மெமரிஸ்ல வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கார்பேஜ் வேல்யூஸ், தட் மீன்ஸ் ஜங்க் வேல்யூஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னா கிரியேட் ஆயிருக்கும். நம்ம வேல்யூஸ் எதுவும் கொடுக்காத போது எம்டியா இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா சம் ஜங்க் வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதுல வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. when you are replacing the values it will be automatically removed from the storage locations அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்ப எப்படி ஒரு வேரியபிள் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்டீஜர் ஏ 10 சிம்பிளஸ்ட் வே இப்படிதான் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்ப float pi equal to 3.14 இது வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் இனிஷியலைசேஷன். அதுக்கு அடுத்தது கேரக்டர் ch equal to சிங்கிள் கோட்ஸ்ல y.
ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இனிஷியலைசேஷன். ஓகேவா? ஹேவ் யூ கிளியர் அபவுட் இட்? ஸோ இனிஷியலைசேஷன் தான் வந்துட்டு என்ன, அந்த வேரியபிளை கொடுத்து அதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் நம்ம வந்துட்டு செட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு இனிஷியலைசேஷன் ஆஃப் த வேரியபிள். இப்போ இந்த இனிஷியலைசேஷன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன சார் டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நான் இதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இன்க்ளூட் ஃபைல்ஸ் வேணும். என்ன ஃபைல்ஸ், ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹெடர் ஃபைல் நமக்கு வந்துட்டு தேவை. ஆஃப்டர் தட் வந்துட்டு என்ன வேணும், நேம் ஸ்பேஸ் வந்துட்டு வேணும். என்ன நேம் ஸ்பேஸ், ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்பேஸ் வந்துட்டு வேணும். ஸோ அதையும் வந்துட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், we are going to creating a function. என்ன ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். ஸோ main கொடுத்தாச்சு. ஆஃப்டர் தட் என்ன பண்றோம், நம்மளுடைய பிளாக் வந்துட்டு செட் பண்றோம். இப்போ என்ன பண்றேன்னா I am going to defining the variable. என்னன்ட்டு integer a, b, c அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிஃபைன் பண்றேன். இப்போ இது இனிஷியலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா a equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றேன்னா வேல்யூ வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா? தென் வந்துட்டு என்ன பண்றேன்னா b equal to 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? இது வந்துட்டு டைரக்ட் இனிஷியலைசேஷன். ஓகேவா? இப்ப சாரி, டைனமிக் இனிஷியலைசேஷன் சொல்லக்கூடாது, இது வந்துட்டு என்ன, நார்மல் இனிஷியலைசேஷன். ஓகேவா? இப்ப டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன, இப்ப சிக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்கல. இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா c equal to a plus b அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா கொடுக்க முடிஞ்சா இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டைனமிக் இனிஷியலைசேஷன். இந்த இதுக்கு பேர் வந்துட்டு என்ன, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு என்ன, டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், a plus b ரெண்டும் வந்துட்டு ஆட் ஆகி c ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இனிஷியலைசிங் த வேரியபிள். இப்போ c அவுட் c நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு வைங்களே, என்ன ஆகும், வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா c அவுட் a ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது ஸ்லாஷ் t கொடுத்துக்கலாம். அப்போ b again ஸ்லாஷ் t கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன வரணும், c. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் 0, ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும், alt f s. இப்போ இது வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா டெமோ 5 கொடுத்துடலாமா? கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு என்னன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பைல் பண்ணணும் F9. if there is any errors occurred, no error, then F10. என்ன வந்திருக்கு, 10, 25, 35 வந்திருக்குங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் வந்துட்டு இருக்கு. அது என்ன சார் கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கீவேர்டு. அது கீவேர்டு வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அப்படி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லிட்டோம்னாலே we cannot modifying the values during the execution of the program. ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா, என்னன்னு சொல்றோம் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னு கேட்டோம்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு எடுத்துக்கோங்களேன், என்னன்னு எடுத்துக்கிறோம்னா கான்ஸ்ட் கீவேர்டு கொடுத்துறேன், இன்டீஜர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு என்னால எக்ஸிகியூஷன்ல வந்துட்டு மாற்ற முடியுதான்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்துக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் மாத்துறேன். இப்போ இதை வந்துட்டு சேவ் பண்ணுங்க, alt fs f9. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு எரர் வருது, என்னது, the assignment is read only variable. அந்த கான்ஸ்ட் இன்டிஜர் நம்பர்ங்கிறது வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால வந்துட்டு ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டியூரிங் த எக்ஸிகியூஷன்ல நம்மளால வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த
access modifier constant நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன சார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நத்திங். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேரியபிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 3 வேரியபிளுக்கு ஒரு அலைஸ் நேம் வந்துட்டு உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலாவே சீன் இருக்கா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஏபிசி அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்டீஜர் அண்ட் சிம்பிள் போட்டு, ஏன்னா இந்த அண்ட் சிம்பிள் போட்டோம்னா தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிற மீனிங் டெம்ப் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறோம். இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள், இந்த டெம்புக்கே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும், இந்த டெம்புக்கும் வந்துட்டு என்ன ஆகும்னா ஏங்கிற வேல்யூ எடுத்து என்ன பண்ணிக்கணும் அசைன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ போத் ஆர் லொக்கேட்டட் த சேம் லொகேஷன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மட்டிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மட்டிங் அவுட்புட்ல வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய நம்மளுடைய அவுட்புட்டை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபார்மட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்துட்டு ஃபார்மட்டிங் த அவுட்புட். இதுக்காக சம் மேனிபுலேட்டர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு C++ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மேனிபுலேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்டிஎல் அப்படின்னா எண்ட் லைனை வந்துட்டு இது பண்றதுக்கு, செட் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மேனிபுலேட்டர் இருக்கு. ஸோ செட் டபிள்யூ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணணும் அந்த வித்தை வந்துட்டு என்ன பண்ணணும் ஸ்பெசிஃபிக் பண்றதுக்காக செட் டபிள்யூ அப்படிங்கிற வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ செட் ஃபில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ செட் இது வந்துட்டு என்ன பண்ணும், செட் ஃபீல் வந்துட்டு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா நார்மலாவே வந்துட்டு என்ன பண்ணும் வேல்யூஸ் வந்துட்டு ஃபில் பண்ணும். ஓகேவா? எப்படி ஃபில் பண்ணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுக்குறோன்னு வைங்களே, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் டைம் வந்து நமக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த செட் ஃபீல் வந்துட்டு யூஸ் பண்றோம். செட் ப்ரிசிஷியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, எத்தனை டிஜிட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபிராக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிறது சொல்றது தான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா செட் ப்ரிசிஷியன்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு மேனிபுலேட்டர். அதுக்கப்புறம் செட்டு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த செட் எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ்ட் அண்ட் சயின்டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அதை வந்துட்டு மீன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செட் எஃப் அப்படிங்கிற ஒரு மேனிபுலேட்டர். ஓகேவா? இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நார்மலா வந்துட்டு 144ல வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. கிளியர் ஆகலைன்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் கூட அதை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 7 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா வந்துட்டு என்ன, இட் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ். This can be arranged as per the rules of C++. So இது வந்துட்டு என்ன பண்ணுது, it may also include the functions call which returns the value. So the expressions may consist of one or more operands and zero or more operators to producing a value. ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், it consists only the constant value by integer number equal to 100. அப்ப கான்ஸ்ட் இன்டீஜர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்பரோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் 100 தான் இருக்கும். ஸோ இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்ன, இட் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர் அண்ட் கேரக்டர் வேல்யூஸ். ஓகேங்களா? ரெண்டையுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறது தான் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் மூலமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது எல்லாமே இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் ஆல்சோ ப்ரொடியூசிங் த இன்டீஜர் ரிசல்ட்ஸ். இப்போ இந்த இடத்துலயே வந்துட்டு a plus b அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு என்ன, இட் இஸ் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்ஸ். கான்ஸ்ட் இன்டீஜர் நம்பர் இது வந்துட்டு என்ன கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். float expressionsனா வந்துட்டு என்ன, const pi equal to 3.14 இல்லனா area equal to 3.14 அப்படி நம்ம வந்துட்டு கொடுத்தோம்னா that is called float expressions. அதே மாதிரி relational expressions, x greater than y, y is greater than z, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேக் பண்றது வந்துட்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். லாஜிக்கல்னா
இந்த அண்டு ஆறு நாட் அந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம வந்துட்டு கொடுக்கறதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று இருக்கு, பாயிண்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த பாயிண்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு மீன் பண்றதுக்கு we can use the symbol, special symbol is called asterisk symbol. ஸோ அந்த asterisk symbol யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பாயிண்டர் வேரியபிளை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்ன சார் பாயிண்டர்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பாயிண்டர் இஸ் a variable that hold the memory address of another variable. வேற ஒரு வேரியபிள் உடைய அட்ரஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேரியபிளா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா பாயிண்டர் வேரியபிள். இதுதான் வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ டைப் கன்வர்ஷன்ஸ்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா the process of converting the fundamental data type. fundamental data typeங்கிறது வந்துட்டு என்ன, integer, character, float. இந்த டேட்டா டைப்பை என்ன பண்றோம், இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ சி பிளஸ் பிளஸ்ல வந்துட்டு எத்தனை டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு implicit type conversion, another one is called explicit type conversion. ஸோ implicit conversions அப்படிங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கம்பைலரே வந்துட்டு என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்றோம்னா implicit conversion, அதர்வைஸ் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துலயே வந்துட்டு எடுத்துக்கோங்க, a equal to 10, b equal to 25 கொடுத்துருக்கீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ b க்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா இன்னொரு வேல்யூ நம்ம வந்துட்டு எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்குவோம்னா float அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துக்குவோம். float n அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்து இதுல வந்துட்டு 3.14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சாச்சு. ஓகேவா. இப்போ வந்துட்டு என்ன பண்றோம்னா cout இந்த இடத்துல வருது இல்லையா, இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு பாருங்க. cout என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா a plus n அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ alt fs f9 எரர் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா இந்த இண்டிஜர் டைப்புக்காகவோ இல்லை ஃப்ளோட் டைப்பாகவோ வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா அது வந்துட்டு மாற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு பார்க்கலாம். f10 பாருங்க, பாத்தீங்களா இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது 13.14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறி இருக்கா. ஸோ அது வந்துட்டு என்ன இன்டீஜர் வேல்யூ தான் ஏங்கிறது, பட் வந்துட்டு என்னவா மாறுது, ரிசல்ட் வரும்போது ஃப்ளோட்டா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா நாம்பளா மாத்துறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அதாவது the variables or expressions from one data type to another specific data type. நாம என்ன ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா டைப் வந்துட்டு மென்ஷன் பண்றோமோ, ப்ரோக்ராமர் வந்துட்டு மென்ஷன் பண்றாங்களோ அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா explicit type conversion, otherwise it is called type casting அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு என்ன வரணும், இப்போ இந்த இடத்துலயே வந்துட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா a plus n. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா வர்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ நமக்கு வந்துட்டு என்ன வந்தது 3.14 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா. இப்போ இந்த இடத்துலயே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா எனக்கு வர வேண்டியது வந்துட்டு என்னவா வரும்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர் ஆஃப் a plus n அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், a plus n அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ alt fs f9 கொடுங்க, எரர் இல்ல, f10 கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்திருக்கு 13 வந்திருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்துட்டு என்ன வரணும் 13.14 வரணும். பட் ஐ ஹாவ் ரிசீவிங் 13. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக்கான டேட்டா டைப் வேணுமோ அந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா டைப் காஸ்டிங், அதர்வைஸ் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இதோட வந்துட்டு என்ன முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட் வந்துட்டு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல், தென் வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா if, if else, break, continue, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ we will see next class. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம்
learn பண்ணி வெச்சுக்கோங்க. If you have any doubt, just note it out, and we can see next classes also. Okay va? So thank you my dear students. We will see next class.